இப்போ என்ன பண்ண போறீங்க அகஸ்டின்? சார் அதாவது பசிபிக் பெருங்கடலில் நீச்சல் போட்டி நடத்துகிறாங்க சார். அதுலேயும் கடலில் தான்? ஆமாம், அதுக்காக தான் கடலைன்னு சொன்னார். சரி. பசிபிக் கடலில் நீச்சல் போட்டி நடத்துறதால ஒரு சில நட்சத்திரங்கள்லாம் வந்து நீச்சல் போட்டியில் வலுக்கட்டாயமாக கூட்டு போய் கலந்துக்க வச்சுக்கிறாங்க சார். விவேக்கை வந்து வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போய் கடலில் நீச்சல் அடிக்க சொல்கிறாங்க. அவருக்கு அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அதான். ஓகே கடலே அகஸ்டின், நீச்சல் அடிச்சு அசத்துங்க. ஓகே சார். அட பாவீங்களா, நான் பாட்டு கவர்மெண்ட் டாய்லெட்டில் உட்காந்து கௌரவமாக விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன குண்டு கட்டியாக தூக்கி போய் பசிபிக் பெருங்கடலில் பஞ்ச் பண்ண பார்த்துட்டீங்களாடா? டேய், இதெல்லாம் முன்கூட்டியே சொல்லியிருந்தா லைஃப் ஜாக்கெட்டுக்கு பதிலாக என் ஒய்ஃப் ஜாக்கெட்டையாவது கொண்டு வந்திருப்பேனடா. டேய், கடலில் இறக்கும் போது ஏதோ வெள்ளையா புழுதான் தொங்குதேன்னு சொல்லி திமிங்களும் என்ன கேட்ச் பண்ணியிருந்தா என் கேரியரை யாரா கேர் பண்ணுறது? ஐயோ, டேய், மீன் கேட்ச் பண்ணக்கூடாது இடத்த கேட்ச் பண்ணிருக்கேடா. அடுத்தாக நம்ம சிவகுமார் சார் வராரு. ஐயா ஐயா, உனக்கு என்ன பாவம் பண்ண? நான் பாட்டுக்கு வாக்கிங் போகலான்னு பீச்சோடு நடந்தே போயிட்டு இருந்தேன். இந்த படுபாவி பசங்க நீச்சல் அடிக்க சொல்லி பசு பேர் தூக்கி போட்டாங்க. பசு பேர் தூக்கி போட்டாங்க. ஏயா, முன்னாடியே நீச்சல் அடிக்க சொன்னா உள்ள அண்டாராவது போட்டு வந்திருப்பேன். இந்த படுபாவி இன்னைக்கு பார்த்து நான் வெறும் வேட்டுதான் கட்டு வந்தேன். உள்ள தூக்கி போட்டானுங்க. ஞாபகம் பண்ணுறது ஒரு வாட்டி சொல்லுவேன், 2 வாட்டி சொல்லுவேன், 3வது வாட்டினா உள்நீச்சலே வெளியே போடுவியா? உள்நீச்சலே வெளியே போடுவேன். தேங்க்யூ. அடுத்ததாக பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் வராரு. இது பாருங்க, இது எங்கள் வீட்டு டப்புல கூட நான் நீச்சல் அடிச்சது கிடையாது. பசிபிக் பெருங்கடல் நீச்சல் அடிக்க சொல்றேன். வேணும்னா ஒரு 1/2 பக்கெட் தண்ணி எடுத்து கீழே ஊற்றி விடுங்க. அதில் நான் விடிய அடிக்கிறேன். என்ன பண்ணுறது நான் சொல்றது சரியா? தேங்க்யூ. அடுத்ததாக வெந்நீராடை மூர்த்தி வராரு. தம்பி, எல்லாரும் மைதானத்துல தான் குதிரையை ஓட்டுவாங்க. நான் பாட்டுக்கு திண்டியில உட்காந்து பெப்பர பேனு வாயில ஓட்டிக்கிட்டு இருந்தேன். எந்த படுமாவி பயிலும் என்ன கபால தூக்கிட்டு போய் கபாலத்துல இறக்கி விட்டானுங்க. அங்க போய் நீச்சல் அடிக்க சொன்னா பின்னாடி வந்து ஏதோ குத்துச்சு. திரும்பி பார்த்தா டால்பின் குத்துறதோட போச்சு. ஏதாவது ஏர் பின் குத்தி இருந்தா என்னத்துக்காக வருது? அடுத்ததாக பாலையா அவர்கள். தம்பி மருது பாண்டியப்பா, நான் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்து தார தம்பட்டை அடிச்சுட்டு இருந்தேன். என்ன குண்டு கட்டியா தூக்கிட்டு போய் நடுக்கடலில் நீச்சல் அடிக்க விட்டாங்கப்பா. நீச்சல் அடிக்க விட்டப்பா. அப்படியே கையை காலெல்லாம் கட்ட நட்டுங்குதப்பா. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நான் வர மாட்டேன். ஆளில் போயிட்டப்பா. நெல்தகளை கண்டம் ஆளில் போயிட்டப்பா. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். வெரி குட் மைக்கேல். ஆக்சுவலாக நான் வந்து இப்போ பல குரலில் பேசுகிறேன்னா தொண்டை கட்டிருக்கேன். ஆனால் இவர் வந்து பல குரலில் இது மட்டும் இல்லை, அவர் இந்த தும்பி போகிற மாதிரி, இந்த ஆட்டோ ஹார்ன் அடிக்கிற மாதிரி அவர் எல்லா வெரைட்டியும் பண்ணுவார். இந்த நீங்கள் ஒரு பண்ணி கேட்டிருக்கீங்களா சார்? நிச்சயமாக நிறைய கேட்டிருக்கேன். பட் நீங்கள் பர்டிகுலராக அதுக்கு ஒரு கான்செப்டோட மிக்ஸ் ஆச்சு இல்லைங்களா? ஒரு பசிபிக்குள்ளே எல்லாரும் போகும்போது வெறும் மிமிக்ரி வந்தால் கூட அது ஒர்க் அவுட் ஆகாது. அது வித் கான்செப்டோட வரும்போது தான் அது பெருசாக ரீச் ஆகும். ஸ்டோரி மாதிரி வச்சு நிச்சயமாக அந்த கான்செப்ட் நல்ல கான்செப்ட். ஆக்சுவலி ரொம்ப பிரமாதமாக சூப்பராக பண்ணீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி 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 நன்றி.